Taste the Daily. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே வனத்தில் வசிக்கும் பழங்குடியின மக்களின் தேவைக்காக போடப்பட்ட குடிநீர் குழாய்களை வனத்துறையினர் துண்டு துண்டாக வெட்டியதாக புகார் எழுந்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையில் கரும்பாறை மலை கிராமத்தில் ஆதிவாசி பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். அவர்களின் பயன்பாட்டிற்காக வனப்பகுதிக்குள் குடிநீர் குழாய்கள் போடப்பட்டிருந்தன. அவற்றை பொன்முடியின் கட்டுப்பாட்டில் உள்ள வனத்துறையினர் துண்டு துண்டாக வெட்டி வீசி அராஜகத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் பழங்குடி மக்கள் குடிநீருக்காக நீண்ட தூரம் செல்ல வேண்டிய அவலம் ஏற்பட்டுள்ளது. மேலும் தங்களை மலையிலிருந்து வெளியேற்ற வனத்துறையினர் திட்டமிட்டு செயல்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்த வீடியோ தற்போது பரவி திராவிட மாடல் ஆட்சியின் சமூக நீதி லட்சணத்தை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. இங்கே 19 குடும்பம் நாங்கள் ஆதிவாசிங்க. கம்பரங்கானிலிருந்து தான் எங்களுக்கு குடி தண்ணி போகுது. அந்த குடி தண்ணிக்கு போகிற ஓசை ஃபாரஸ்ட்டுக்காரங்க எந்த தகவலும் எனக்கு சொல்லலை. அந்த மாதிரி துண்டு துண்டாக வெட்டி போட்டு போயிட்டாங்க. 600 மீட்ரு ஓசை அந்த அந்த தம்பரங்கானிலேருந்து அந்த எரசப்பாறைன்ற இடத்துலேருந்து ஓசை போட்டு குடி தண்ணி கொண்டு போகிறோம். இந்த 600 மீட்ரு ஓசை இந்த மாதிரி துண்டு துண்டாக இப்படி வெட்டி போட்டு போயிட்டாங்க. எந்த தகவலும் சொல்லாங்க. சென்னை துறைமுகம் பகுதியில் பொய் புகார் கூறி அதிமுக நிர்வாகியை தாக்கிய திமுகவினருக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் பேரணி நடத்தினர். துறைமுக தொகுதி 56வது வட்டத்தில் கோயில் நிகழ்ச்சிக்காக திமுகவினர் வைத்திருந்த பேனர் தானாகவே கிழிந்தது. ஆனால் அதிமுகவினர் தான் பேனரை கிழித்ததாக கூறி திமுக நிர்வாகி ராஜா என்பவர் அதிமுக வட்டச் செயலாளர் நந்தாவை தாக்கினார். இச்சம்பவத்தை கண்டித்து துறைமுக கிழக்கு பகுதி செயலாளர் இஸ்மாயில் தலைமையில் அதிமுகவினர் ஏராளமானோர் பேரணியாக சென்று முத்தால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தனர். ஆளும் கட்சி என்ற திமிரில் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.